கதை நேரம். ஓசூர் தாத்தா கதைகள். ஒசூர் தாத்தா பிரசன்ஸ். ஒசூரில் சமீபத்தில் தீபாவளி தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி ஒசூர் நிறைய லே அவுட்லாம் இருக்குது. அந்த வெங்கடேஸ்வரான லே அவுட் இருக்குது. அது பக்கத்தில் நிறைய நிலங்கள்லாம் இருக்குது. பயிரெலாம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு நிறைய மரம் செடி கொடியும் அதிகமாக இருக்குது அந்த இடத்துலலாம். அந்த இடத்துல ஒரு சாயந்தர நேரத்தில் திடீர்னு அங்கே இருக்கிற நாய்கள்லாம் வால் கத்தினே இருந்துருங்க. நிறைய நாய்கள் வாழ் ஒரு இடத்த ஒண்டி பார்த்து பர்டிகுலராக ஒரு இடத்த அப்சர்வ் பண்ணி நாய்கள்லாம் வாழ் கத்தினே இருந்துங்க. அந்த பக்கம் போறவங்களாம் ஏதோ நாய் சண்டை போடுறதாக நினச்சிட்டு எல்லாம் கவனிக்காது அப்படியே போயிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு ஆளுக்கு ரொம்ப சந்தேகம் வந்தது. ஏன்னா அந்த நாய்கள் ரொம்ப நேரமாக அந்த ஏரியாவை பார்த்து குலைச்சுட்டே இருக்க, இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தைரியமா அது இந்த குலைக்கிற ஏரியாவை பார்த்து அப்படியே மெதுவாக போனான். அப்படியே கண்ணில் சுற்றி பார்த்துனே ஏதாவது இருக்கா, நம்ம கண்ணில் தெம்படுதா, அந்த நாய் விட்டு எழுது அங்கே ஒண்டி பார்த்து கத்திட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தான். தேடி பார்த்தா அவன் கண்ணுக்கு ஒன்றும் சரியா படலை. சரி, இவனை பார்த்து இன்னொருத்தனும் வந்தாங்க. என்ன பார்க்குறீங்க அங்கே அப்படிங்க. இல்லை, நாய்ங்கெல்லாம் ஒரே கத்தின்னு இருக்கு, ஏதோ நாய்க்கு வேண்டிய உணவு இங்கே ஏதோ இருக்கு போலுது, அதாவதுங்க விடாத கத்தின்னு இருக்கு, ஒரு என்னன்னு தெரியல, அதான் பார்த்துட்டே இருக்கேன், நீங்களும் பாருங்க கண்ணுக்கு எதாவது படுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேரும் சேர்ந்து அந்த ஏரியாவை அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ரொம்ப தூரத்தில் நின்றுட்டு அப்படி பார்க்கும்போது ஒரு இடத்துல லைட்டாக ஒரு செடி கொஞ்சம் அப்படி அசையும். இந்த இடத்துல ஒரு செடி அசைது, இந்த இடத்துல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க 2-3 கல்லுங்க பக்கத்தில் பெரிய கல்லுங்க கிடச்சிது கையில் எடுத்துனாங்க. அந்த அசைகிற இடத்துல தூக்கி அந்த கல்லை போட்டாக்கா திடீர்னு ஒரு சிறுத்தை புஷ்ன்னு சீறி பாஞ்சி ஓடி வருது. 2 பேருக்கு தூக்கி வாரி போட்டு பயந்தே போயிட்டாங்க. உடனே இந்த நாய்கள்லாம் உடல அந்த சிறுத்தைகளை துரத்தின்னு போச்சு. அந்த சிறுத்தையா ஒவ்வொரு இடமா பூந்து எங்கேயோ போட்டு பதுங்குது. இது எப்படியோ இங்க இருக்கிற நாய்கள்லாம் கரெக்டா கவனிச்சு கத்தி அதை பயமுத்தி அந்த ஏரியா விட்டு ஓட விட்டுருத்துங்க. அந்த சிறுத்தையும் பயந்துட்டு அந்த ஏரியா விட்டு அங்க மதில் செவரெல்லாம் எகிரி குச்சி பக்கத்துல ஒரு ரயில்வே ட்ராக்லாம் இருக்கு. அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துல எங்கேயோ கிளம்பி போயிடுது மாட்டுக்க. அது கிளம்பி போது சாயந்தரம் இருட்டுற நேரம் ஆயிடுச்சு. இருட்டியும் போயிடுது லேசா. அப்ப நிறைய பேர் டக்குன்னு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல எங்க போச்சு வந்ததுன்றது. உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் வந்துச்சு. சிறுத்தை தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். அவங்க என்னவோ நினைச்சாங்க, கட்சியில பார்த்தா சிறுத்தை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பயமாச்சே, நம்ம யாருமே தனியாலாம் போக முடியாது இருட்டுல, அது எங்கேயா பதுக்கி இந்த ஆளை தாக்கிறதுனால கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு சிறுத்தையை பார்த்தோம், எங்கள் ஏரியாவில் பதுங்கின்றது, எங்களை பார்த்தோன்னா ஓடிடுச்சு, வந்து நீங்கள் தான் அதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்து அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோனில் பேசி கூப்பிட்டாங்க, வந்து பாருங்கன்ட்டு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இந்த ஜீப்லாம் வந்தது. அது கூட ஒரு 3-4 பேர் சேர்ந்து வந்தாங்க. எல்லாம் வந்து எங்கே பார்த்தீங்க எது பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு என்கொயரி எல்லாரையும் எங்கெங்கே பார்த்தீங்க, இது மாதிரி நாயெல்லாம் குறைச்சிருந்தது, ஏன்னா அந்த நாய்க்கு ரொம்ப நேரமாக குறைக்கிறதுன்னு சொல்லி இடத்தையே பார்த்தா அந்த சிறுத்தை அந்த புதருள்ள இருந்தது. நாங்கள் சரி எதுவும் புதர் அசைதான் 2 கள்ளத்துக்கு போட்டோம், அதுக்கு புஷ்ஷு விரட்டின்னு ஓடி வந்தது, நாங்கள் பயந்து போய் ஒதுக்கிட்டோம். அதுக்கு அப்படியே செவரு ஒன்று நாய்களாம் சேர்ந்து வெட்ட ஆரம்பிச்சு. பார்த்தோன்னே அந்த சிறுத்தையும் பயந்து மதுரை செவரில் எகிரிக்கிச்சு அந்த ரயில்வே ட்ராக் போக ஓடி போச்சு, அதுதான் எங்களுக்கு தெரியும் சொன்னாங்க. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆளுங்க என்ன பண்ணாங்க, ஸோ அது போன டைரக்ஷன்லாம் சரி இருட்டி போச்சு, இனிமேல் நீங்கள் எல்லாம் உஷாராகணும், அது எப்போல்லாம் எங்கேயாவது பதுங்கி இருக்கும், டபக்குன்னு ஆள் அட்டாக் பண்ணிடும், அதனால வீட்டை எல்லாம் கதவு சாத்திடுவீங்க, குழந்தைங்களாம் வீட்டில் இருந்தால் வெளியில் அனுப்பாதீங்க, நீங்களும் நைட்டில் தேவையில்லாத வெளியில் சுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க அங்கே இருக்கிறவங்களெல்லாம் புத்திமதி சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சாங்க. சரி, இந்த டைத்துல போய் எங்கே தெரியுது எங்கே போயிருக்கோம் யாருக்கு தெரியும், இருட்டி போச்சு இல்லை, அது எந்த டைரக்ஷன் போயிருக்குமோ தெரியாது, இருட்டி வேறு போச்சு, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் அங்கே வந்ததுக்கு என்ன பண்ணாங்க, 2 வெடியெல்லாம் வெடிச்சு பார்த்தாங்க, எங்கேயா பதுங்கிருந்தா பயந்து வெளியில் வருதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க வெடியெல்லாம் வெடிச்சாங்க. அந்த வெடிக்கெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் மசீராம தெரியல, அது கண்ணிலையும் படலை. சரி எங்கேயோ போயிடுச்சு. ஒரு தேடிட்டு அவங்க கிளம்பிட்டு காலையில் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில் திருப்பி அவங்க வந்தாங்க. வந்து அடுத்த நாள் டே பகலாச்சா, அது எங்கேயா போனால் வந்தால் கூட தெரியும்னு சொல்லிட்டு அந்த போன திசையெல்லாம் சேர்ந்து தேடி பார்த்தாங்க. அங்கேயும் பகல்லையும் வெடியெல்லாம் வெடிச்சு பார்த்தாங்க, எங்கேயா புதர் தேம்பட்டு அந்த புதரில் வெடி கொண்டு தூக்கி போட்டாங்க, வெடிச்சா வெளியில் வந்துடும் சொல்லிட்டு அப்படியே பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு தெரியல அது நைட்டாக எங்கே போச்சோ என்ன போச்சோ யாருக்கும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. சரி அன்றைக்கி ஃபுல்லாக தேடிட்டு விட்டுட்டு சரி எங்கேயோ போயிடுச்சு, வேற எங்கேயா இருந்தாக்கா வெளியில் வரும்போது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க.
2 நாள் கழிச்சு பார்த்தா ஒசூருக்கு பக்கத்துல பேரண்டப்பள்ளி பெரிய காடு இருக்கு. அந்த காட்டு பக்கத்துல ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல யாரோ ஒருத்தர் கவனிச்சிருக்காங்க, அந்த வில்லேஜ் சிறுத்தை வந்ததுன்ட்டு. அவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, இந்த ஏரியாவில் சிறுத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோடனே அங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க போயிட்டு வெடியில வெடிச்சு பார்த்தாங்க. அங்கேயும் கிடைக்கல. அது பக்கத்துலேயே காடு இருக்கு. சரி அப்படி இப்போ காட்டில் சேர்ந்துருக்கோம்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காரெல்லாம் தைரியமாயிட்டான். சரி காட்டில் போய் சேர்ந்துருக்கோம், நம்ம இனி தேடுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுட்டு எல்லாக்கிட்டையும் சொல்லிட்டாங்க. சரி பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மாமூலா அது போக வேண்டிய இடத்துக்கு காட்டில் போய் சேர்ந்துருச்சு, இனிமே வெளியில வராது, அதனால நீங்களாம் தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தைரியத்தை சொல்லி விட்டாங்க. சரி இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு பயம் தானே. அந்த ஹவுசிங் போர்டு பக்கத்துல இருந்த குழந்தைங்க வெளியில யாரும் விடாத பத்திரமா பார்த்துட்டே இருந்தாங்க. அங்க இருக்கிற நாய்களும் உஷாரப்பட்டு வச்சிருந்தாங்க. அந்த நாய்களும் ஏதாவது புது விதமான ஒரு மிருகம் வந்தா கத்தணும்னு சொல்லிட்டு அதை கத்தத்தை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க சிறுத்தை வந்திருக்குன்றது. அதனால அப்பப்போ அந்த நாய்கள்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க, அது எங்கேயா கத்துறதான்னு சொல்லிட்டு. இப்படியா ஒரு வாரம் ஓடி போச்சு. அந்த சிறுத்தையும் ஒரு காட்டுல போய் சேர்ந்து போச்சு. இது அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க அந்த ஏரியால சொல்லிட்டாங்க, இனிமே பயம் இல்லை, அது காட்டுல போய் சேர்த்து நீங்க தைரியமா எப்போ மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் சொல்லி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அங்க இருக்கிறவங்களும் கொஞ்சம் தைரியம் எப்போ மாதிரி மாமூலா எல்லா குழந்தைங்களாம் விளையாட ஆரம்பிச்சிருங்க. அங்க இருக்க பெரியவங்களும் நார்மலா எங்க போனோமோ கடைக்கு கடைகளை போனா தைரியம் போயிட்டு வந்திருந்தாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு சம்பவம் திடீர்னு அந்த ஏரியாவில் அந்த சிறுத்தைனால ஒரு பயத்தை ஏற்படுத்தி எல்லாரையும் பயமுறுத்தி விட்டுச்சு. தீபாவளி பண்டிகை சமயத்தை வந்ததுனால நிறைய பேர் வீடுக்கு வேற போயிட்டாங்க. அந்த ஏரியாலாம் பாதி வீடு காலியா போச்சு. மீதி இருந்தவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருந்தது. நிறைய பேர் ஊருக்கெல்லாம் வேற போயிட்டாங்களா, நம்ம மட்டும் இந்த ஏரியாவில் தனியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து எல்லாம் இருந்தாங்க. ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறம் தான் பயம் கொஞ்சம் ஓய்ஞ்சது. ஊருக்கு போனவங்களாம் திரும்பி வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த சிறுத்தையை பத்தி பேச்சு வந்தது. ஊருக்கு போயிட்டு வந்தா என்ன ஆச்சுங்க, அது இல்லை, ஒரு நார்மலா காட்டு பக்கத்துலேயே காட்டு இருக்கு, அந்த காட்டுல போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க, நம்ம இனிமேல் தைரியமா இருக்கலாம் அப்படின்னு புதுசா ஊருக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம் பழைய ஆளுங்க சொல்லி அவங்களுடைய தைரியப்படுத்தி எல்லாம் நார்மலா ஆகிட்டாங்க. அவ்வளவுதான்.